எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ருசி கிச்சன் சத்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல பார்க்க போறது லாக்டவுன் ஸ்பெஷல் ரெசிபி. போன வீடியோல சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ரெசிபிக்கு அதிக இன்கிரீடியன்ஸ் தேவையே இல்லை. ஜஸ்ட் 4 இன்கிரீடியன்ஸை வச்சு பண்ணி முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் செலவாகாது. டீ பண்ணுற டைம்லேயே பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் ருசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 செகண்ட் வியூவர்ஸ், இந்த ரெசிபியோட பேர் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரெசிபியோட பேர் வந்து ஸ்வீட் பிரெட் பாப்கார்ன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் எடுத்துடலாம். நான் 5 பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த பிரெட்டை நம்ம இதில் கார்னர்லாம் கட் பண்ண தேவையே இல்லை. நம்ம டைரெக்டாகவே ஒரு சிசர் வச்சு நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்லையும் நம்ம செஞ்சிடலாம். எல்லா பிரெட்டையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை சூடு வச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸை உள்ள சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை டோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். நல்லா டோஸ்ட் பண்ணுங்க. இந்த பிரெட்டை வந்து எந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ணணும்னா நல்ல ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்னொரு விதமாகவும் கண்டுபிடிக்கலாம். இந்த பிரெட் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சுன்னா கலகலன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த டைம் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எனக்கு அந்த சவுண்ட் கேட்டுடுச்சு, ஆஃப் பண்ணுறேன். இப்போ நம்ம வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில். அடுத்ததாக இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் கடாயை சூடு வச்சிடலாம். இப்போ இந்த கடாயில் நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். இந்த கிளாஸில் நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தான் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். சுகர் வந்து அடி பிடிச்சிடாம கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதில் காய்ச்சின பால் சேர்த்துக்க போகிறோம். இந்த பாலை நம்ம இப்போ 1/4 ரெடியூஸ் பண்ண போகிறோம். ரெடியூஸ் ஆயிடுச்சு. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை கொஞ்ச நேரம் சூடு ஆற வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
பாருங்க எவ்வளோ க்ரீமியாக சாஸியாக எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாவ், செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ருசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வாரம் உங்கள் எல்லாரையும் ஒரு புது ரெசிபியோடு வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.